கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஏடிஎம் மையத்தில் புகுந்து ஓய்வு பெற்ற ஆசிரியரை தாக்கி பணப்பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காரில் வந்து பணம் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார்? நடந்தது என்ன? ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்துவிட்டு வீடு திரும்ப தயாரான முதியவரை தாக்கி பணம் பறிக்கும் ஆக்ரோஷ செயலின் அதிர்ச்சி காட்சிகள்தான் இது. பட்டப்பகலில் ஏடிஎம் மையத்தில் புகுந்து முதியவரிடம் கைவரிசை காட்டிய நபர் போலீசில் சிக்கினாரா? என்ன ஆனது? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டுமருதூரைச் சேர்ந்தவர் 76 வயதான இளங்கோவன். ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் குளித்தலை பேருந்து நிலையம் எதிரே உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றுள்ளார். 7000 ரூபாயை எண்ணிக்கொண்டிருந்த போது லுங்கி அணிந்த நபர் ஒருவர் உள்ளே நுழைந்துள்ளார். பணத்தை எடுக்க வந்ததை போல் பாவலா காட்டிய அந்த நபர் முதியவரின் கையில் இருந்த பணத்தை பார்த்ததும் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தார். முதியவரை தாக்கி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டவர் அவரது கையில் இருந்த 7000 ரூபாயையும் பறித்து கொண்டு கீழே தள்ளிவிட்டுள்ளார். நிலை தடுமாறி விழுந்த முதியவர் மேலெழுந்து அவரை பிடிப்பதற்குள் 100 மீட்டர் தொலைவில் தயார் நிலையில் நின்றிருந்த ஸ்விஃப்ட் காரில் ஏறி அவர் தப்பிச் சென்றார். பணத்தை இழந்த முதியவர் குளித்தலை காவல் நிலையத்தில் புகாரளித்தார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் நிகழ்ந்த ஏடிஎம் மையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை சேகரித்து விசாரணையை தொடங்கினர். முதியவரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர் யார், அவருக்கு உடந்தையாக காரில் வந்தவர் யார் என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தப்பி ஓடிய குற்றவாளி கைதான பின்னரே சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து தெரியவரும். பட்டப்பகலில் ஏடிஎம் மையத்தில் அரங்கேறிய பணப்பறிப்பு சம்பவத்தால் குளித்தலை பகுதியில் பதற்றம் நீடிக்கிறது. ஏடிஎம் மையங்களில் முறையாக செக்யூரிட்டி பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே தனியாக பணம் எடுக்கச் செல்லும் முதியவர்கள் மர்ம நபர்களிடம் உஷாராக இருக்க வேண்டுமென போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.